தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கிடவது. திருமண ஆண்டு நாளை கொண்டாடும் சகாயராஜ் ஆணி செசிலியா இவர்களையும் இவருடைய குடும்பத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர் குடும்பத்துக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் சர்மிலி விஜய் ஜசன் குடும்பத்துக்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் ஜாக்லின் மரி 16ஆம் நாள் நினைவு அஞ்சலி நாள் ஆண்மேளை பார்ட்டிக்காகவும் அந்தோனியம்மாள் சோசை லோர்து மரி பெனார் ஜான் லோர்து மரி ராயப்பன் சாமுவேல் ஆண்மேளை பார்ட்டிக்காகவும் மோயிஸ் பெனார் ஜாம் மரி பெனார் இவருடைய ஆண்மேளை பார்ட்டிக்காக மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களுடைய இறப்பின் நேரத்தில் மன்றாடும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாக முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பட்ச பிள்ளையாயினும் அர்ப்பித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றேன், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாதிரென்று எம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். இத்திருப்பலியானது நம்முடைய டெல்லி ஆர்ச்டயசிஸ் பேராயராக இருக்கின்ற அனில் கோட்டு அவருடைய தாயார் 91 வயது நிரம்பியவள் என்று காலமானாள். அவருடைய பெயர் எர்னஸ்டினா. அவள் நாளை அடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. எனவே அவருடைய ஆண்மையை பார்த்துக்காக ஜெபிக்க அனைவரும் அழைக்கின்றேன். பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் இயேசு பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் அல்லது மறைநூல் வல்லுநர்களையும் சாடுகின்றார். வெள்ளையடிக்கப்பட்ட கலரையாக இருக்கின்றீர்கள், பார்ப்பதற்கு வனப்பாக இருக்கின்றீர்கள், பெரிய நீதிமான்களாக செயல்படுகின்றீர்கள், திரு சந்துகளிலும் கைபிடித்து ஜெபம் செய்கின்றீர்கள், உங்கள் பட்டங்களையும் குஞ்சங்களையும் பெரிதாக்குகின்றீர்கள்.
ஆனால் உங்கள் உள்ளத்தில் இருப்பதோ கல்லறையில் இருக்கின்ற அந்த எலும்பு கூட்டை போன்று நாற்றம் அடிக்கின்ற ஒரு நிலையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. முதல் சாடல். ரெண்டாவது, அவர் சொல்லுகின்ற பொழுது இறை வாக்கினர்களுக்கும் நீதிமான்களுக்கும் இறைவாக்கினர் கல்லறை கட்டி நீதிமான்களை கல்லறைகளை அலங்கரிக்கின்றீர்கள். ஆம் அன்பு சோழர்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்கின்றோம். நீதிமான்களைப் போன்று நாம் அனைவரும் நீதிமான்களுக்கு கல்லறை கட்டுகின்றோம், அதனை அலங்கரிக்கின்றோம். ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் இருந்திருந்தால் அவ்வாறு செய்திருக்க மாட்டோம், என்னுடைய மூதாதையர் இரத்தப்பழிக்கு நாங்கள் ஆளாகி இருக்க மாட்டோம் என்று கூறுகின்றீர்கள். ஆனால் அவ்வாறு நீங்கள் நடப்பது கிடையாது. நீங்கள் மெஸ்ஸியா இதோ வந்திருக்கின்றேன், போதிக்கின்றேன், ஆனால் இறை வாக்கினர்களுக்கும் நீதிமான் கல்லறை கட்டிய நீங்கள் எனக்கும் கல்லறை கட்டத்தான் போகின்றீர்கள், என்னையும் என்னுடைய கல்லறை அலங்கரிக்கத்தான் போகின்றீர்கள் என்று சொல்லாமல் சொல்லுகின்றார். ஆம் அன்பு சகோதரர்களே, இந்த ரெண்டு கருத்துக்களையும் வாழ்க்கை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது பார்ப்பதற்கு பக்திவானாக கோயிலுக்கு வருவான், எல்லா திருவிழாந்து பங்குள்ளுவான், முட்டி போட்டு மனம் கோயிலில் தன்னுடைய கெட்ட வார்த்தையாக பேசுவான். அது மட்டும் இல்லை, திருடு பொய், கோயிலில் எப்படி கொள்ளடிக்கலாம், கோயில் பணத்தில் எப்படியெல்லாம் சுரண்டலாம், திருவிழாவில் சுரண்டலாம், இப்படி என்றெல்லாம் இவர்கள் பார்ப்பதற்கு தியாகம் செய்கின்றவர்களை போன்று ஏதோ ஏழை மக்களுக்கு உதவி செய்வதை போல் நடிப்பார்கள். ஆனால் அவர்கள் திருடர்களாக இருப்பார்கள். இதைத்தான் வன்மையாக கண்டிக்கின்றார். ரெண்டாவது, அவர் இறை வாக்கினர்களுக்கும் நீதிமான் கல்லறை கட்டி அதனை அலங்கரிக்கின்றீர்கள். அவள் இருக்கின்ற பொழுது அவளை கவனிப்பது கிடையாது, அவருடைய வார்த்தைக்கு செவிம் எடுப்பது கிடையாது. நம்முடைய வீட்டிலும் பார்க்கின்றோம், நல்லா என்ன பண்ணுவான், பெற்றோர்கள் நம்முடைய தாய் தந்தை அவர்களுக்கு குடிக்க கூட தண்ணி கொடுக்க மாட்டான், குடிசையில் இன்னும் பண்ணி குடிசையில் தங்க வைப்பான். ஏதோ பாழஞ்ச ஒரு பிளேட்டை கொண்டு போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு நாய்க்கு போடுற மாதிரி போடுவான். ஆனால் செத்துட்டப்பாடு பாருங்கள், 1000 வெடி, என்னடா இது பெரிய சாவுது. இப்படித்தான் நாம் அனைவரும் உலகை ஏமாற்றுகின்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவன் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவனை கவனிக்காமல் செத்துட்ட பிறகு 1000 வெடி வெடிக்கிறது, பெரிய சாவு, இப்படியெல்லாம் சொல்லி ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம். எனவே இத்தகையவர்களை பார்த்து அவர் சாடுகின்றார். எனவே நாமும் பலரில் அப்படித்தான் இருக்கின்றோம், வெளி வேடக்காரர்களாக. நாம் அனைவரும் இருக்கின்ற பெற்றோர்களை மதிக்காமல் அவளுக்கு உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், உண்ண உணவு கொடுக்காமல் இறந்துவிட்ட பிறகு பெரிய கல்லறையை கட்டி அதை அலங்கரிக்கின்றோம். இவ்வாறு உலகை ஏமாற்றுகின்றவர்களாக, நன்றி கெட்டவர்களாக வாழ்க்கையில் வாழ்கின்றோம். இத்தகைய நிலைகளுக்காக மனம் வருந்துவோம். மனம் தெரிந்த உள்ளத்தோடு திருப்பலியில் பங்கேற்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையிடம் எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்புமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதை மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேன்பு உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 6 முதல் 10, 16 முதல் 18 முடிய உள்ள இறைவசனங்கள். அன்பர்களே, எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பி திரியும் எல்லா சகோதரர் சகோதரிகளிடமிருந்தும் விலகி நில்லுங்கள் என
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளை இடுகிறோம். எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபொழுது நாங்கள் சோம்பி திரியவில்லை. எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவு அருந்தவும் இல்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரிக்கு காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். அமைதியை அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அருள்வாராக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இவ்வாழ்த்தை பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நான் எழுதும் திருமுகம் ஒவ்வொன்றுக்கும் இதுவே அடையாளம். இதுவே நான் எழுதும் முறை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 128 இறை வசனங்கள் 1, 2, 4, 5 முடிய. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சே நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெறுவாராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் ஜெருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். Alleluia, 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 Alleluia. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடி போரிடும். கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 23 திருவசனங்கள் 27 32 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின்
உள்ளேயோ இறந்தவளின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறு நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவளாக இருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரை பரிசெயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லர்களை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினை கொன்றவர்களின் வழி மரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வு எதிரானதாலே, புதிரான வாழ்வு எதிரானதாலே, பொலிவாக செய்வாய் ஆண்டவனே, அருளோடு அணைப்பாய் மாபரனே. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இப்பாலை எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் நல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது ஆழ்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானகத்தூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மையானத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு அவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தோல் இணைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் தந்தையை நெறி உலகிலிருந்து விடம் அழைத்து கொண்டு இத்திருப்பலியில் நினைவு கூறுகின்ற எம் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் உத்தர ஸ்தலத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களையும் யாரும் நேத ஆத்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்தும் வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி அளமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து நமக்கு வழங்கிய சமாதானத்தை
ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் துடன் என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. என் ஜீவன் பாடுது, உன் வரவை நாடுது. அன்பே அருட்செல்வமே, அன்பே அருட்செல்வமே. காலம் கடந்தாலும் கோலம் அழிந்தாலும், காலம் கடந்தாலும் கோலம் அழிந்தாலும், உன் வாக்கு மாறாது இறைவா. புதுமை பிறந்தது, பாவம் அழிந்தது. புதுமை பிறந்தது, பாவம் அழிந்தது. புனிதம் சேர்த்திடவா என் ஜீவன் பாடுது, உன் வரவை நாடுது. ராகம் ஓய்ந்தாலும் தாளமாய்ந்தாலும், என் பாடல் மாறாது இறைவா. நாளு மலர்ந்தது, தீபம் எழுந்தது. வாழ்வை வளமாக்கவா என் ஜீவன் பாடுது, உன் வரவை நாடுது. அன்பே அருட்செல்வமே, அன்பே அருட்செல்வமே. ஜெபிப்புமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவளாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. இதயம் பகிருதமா
துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா இதயம் மகிழுதம்மா. வாழ்வேனும் பாதையிலே ஒளி விளக்காய் நீ இருப்பாய், வாழ்வேனும் பாதையிலே ஒளி விளக்காய் நீ இருப்பாய், உண்மை மனதும் உயர்ந்த நெறியும் இணைந்து வாழ்ந்திடுவேன் அம்மா இதயம் மகிழுதம்மா. துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, குந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா இதயம் மகிழுதம்மா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம், பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் இரத்தம் ஜெயம், மரியே வாழ்க.